தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மூச்சு பிடிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. வாயு பிரச்சனை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் கூட சொல்லுவாங்க, இடுப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாயு தொல்லை அந்த மாதிரி சொல்கிறோம். இது எதனால் ஏற்படுது, யோக முறையில் இதுக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனாட்டமி, உடற்செயலியல்னு சொல்கிறோம். அனாட்டமி டிஃப்ரெண்ட்டு, யோகிக் அனாட்டமி, யோக உடற்கூறுன்றது ரொம்ப டீப்பாக உள்ளார போகும். இதில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுக்கிறோம். என்ன அப்படின்னா தசவாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் அப்படின்ற 5 பிராணன் இருக்குது. வாய்வு ஒன்று தான், அதோடைய ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் இதை நமக்கு ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பிராணன் அப்படின்னாலே உயிர் சக்தி அப்படின்னு சொல்லுவோம். அபானன்னா மலைக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். இப்போது மலைக்காற்று அப்படின்னா நமக்கு பார்த்திங்க நம்மளுடைய ஆசன வாயு வழியாக மலைக்காற்று வெளியில் வரும் இல்லைங்களா, அந்த மலைக்காற்று தான். அந்த மலைக்காற்றை எப்படி நம்ம வெளியில் ஏற்றுறது அப்படின்றதான் நமக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் தான். நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, அதுக்கு என்ன ஆசனா இருக்கா, சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு பேர் பவன முக்தாசனம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த அபான காற்று நம்ம வெளியில் நல்லா போயிடுச்சு அப்படின்னா நமக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா WHO என்ன சொல்லுதுன்னா, எல்லா டிசீசஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி 90% ஆஃப் த டிசீசஸ் ஆரிஜினேட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டிபேஷன். அதாவது மலத்தினால தான் நமக்கு 80% 90% டிசீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பவன முக்தாசனா பண்ணுற போதே நீங்கள் மலைக்காற்று பிரிகிறத நீங்கள் நல்லா உணரலாம். இந்த ஆசனம் நமக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஆசனாவில். இதை செஞ்சு பார்த்தா தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்ம செய்யலாமா அந்த ஆசனத்தை? இந்த ஆசனத்தை நம்ம முதுகுப்புறம் படுத்து தான் செய்யணும், மல்லாந்து படுத்து செய்யணும். இப்போ இந்த ஆசனத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கால்கள் நல்லா அகட்டி வச்சுக்கணும், கைகளை நல்லா அகட்டி வச்சுக்கணும். இந்த ஆசனத்துக்கு பேர் ஷவாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நம்ம இந்த ஆசனத்தை சாந்தி ஆசனம்னு சொல்லிக்கலாம். இந்த ஆசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீப் இஸ் டெம்பரவரி டெத் அண்ட் பர்மனண்ட் ஸ்லீப் இஸ் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு நம்ம புலன்களுடைய நிலை இல்லாமல் நம்ம அதீந்திரிய சுகத்தோட நம்ம உடல்லேருந்து விடுபட்ட நிலையிலேருந்து இந்த ஆசனத்தை நம்ம பண்ணுறதுனால இந்த ஆசனத்துக்கு பெயர் ஷவாசனம், மிருத்தாசனம் அப்படின்றது கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஷவாசனம். இந்த ஆசனத்தை தான் தளர்வான ஆசனம்னு சொல்கிறோம். மெதுவாக ஆரம்ப நிலைக்கு வரும். 2 கால்களையும் ஒன்றா கொண்டு வாங்க, கைகள் 2த்தையும் தலைக்கு மேலே கொண்டு வாங்க. இதுதான் ஆரம்ப நிலை ஆசனம். ஃபஸ்ட்டு நம்ம இடுப்புக்கிட்ட வச்சுட்டு நம்ம தலைக்கு மேலே கொண்டு வரோம். இதுதான் ஆரம்ப நிலை. நம்ம இப்போ பார்க்க போகிறது பவன முக்தாசனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மெதுவாக உங்களுடைய வலது காலை மேலே கொண்டு வாங்க. 30 degrees 60 degrees அப்படின்னு கொண்டு 90 degrees கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இடது காலையும் 30 degrees 60 degrees அப்படின்னு கொண்டு வாங்க. சில பேர் 2 காலையும் ஒன்றா கூட கொண்டு வருவாங்க. இது உத்தான பாதாசனம்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில் முட்டியில் மடக்கிக்கோங்க. நல்லா மூச்சை வெளியில் விட்டுட்டு உங்களுடைய வயிறு நல்லா ஒட்டி இருக்கணும். கையை மெதுவாக கொண்டு உங்கள் காலை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி உங்கள் மார்புக்கு பக்கத்தில் கேப்பே இல்லாதவாறு கொண்டு வந்துடுங்க. இப்போ மெதுவாக உங்களுடைய தலையை கொண்டு உங்களுடைய 2 முட்டிக்கு நடுப்புறையும் வச்சுக்கோங்க. இதுதான் பவன முக்தாசனம். இதுதான் இறுதி நிலை. இறுதி நிலையில் சாதாரண சுவாசம் இருக்கணும். மூச்சை உள்ளார இழுத்து வெளியில் விட்டு செய்யணும். இது மாதிரி ஒரு 30 செகண்ட் இந்த ஆசனத்தில் நிலைச்சு நிற்கணும். இப்போ இந்த ஆசனத்தை பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுடைய வயிற்று பகுதி நல்லா கான்ட்ராக்ட் ஆகுது. பின்புற பகுதியில் நல்லா நீட்டிவிக்கப்படுது. ஸோ வயிற்றுப்புற உள்ளார உள்ள ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா ஒரு மசாஜ் கிடைக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இந்த ஆசனம் நமக்கு உடம்புல இருந்து தேவையற்ற மலைக்காற்றெல்லாம் வெளியில் ஏற்றுறதுக்கு ஏதுவான ஆசனம் இந்த ஆசனம்.
30 செகண்ட் மெயின்டைன் பண்ண பிறகு மெதுவாக உங்கள் தலையை கீழே வச்சுக்கோங்க. கையை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கால்கள் வந்து 90 டிகிரிஸ் கொண்டு வாங்க. ஸ்ட்ரெயிட்டு பண்ணிக்கோங்க. மெதுவாக 60 டிகிரிஸ் 30 டிகிரிஸ்னு கொண்டு வந்துடுங்க. ஒரு வலது காலை இடது காலையும் அப்படியே மாதிரி கொண்டு வந்துடுங்க. நல்லா கண்களை மூடிக்கோங்க. கால்களை நல்லா அகட்டி வச்சு, கைகளை நல்லா அகட்டி வச்சு, காலிலேருந்து உச்சந்தலை வரைக்கும் இந்த ஆசனம் பண்ணுறதுனால என்னென்ன மாறுதல் இருந்துச்சு, உங்கள் வயிற்றுப்புறம் எப்படி இருந்துச்சு, உங்கள் முதுகுப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நல்ல ஒரு வித்தியாசத்தை நல்லா ஃபீல் பண்ணுங்கள். இப்போ நம்ம பவன முக்தாசனத்தை பார்த்தோம். இந்த ஆசனம் பண்ணுற போது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் நல்ல ஃப்ரீயாக பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நல்லா உணர்ந்திருப்பீங்க. உங்களுக்கு வயிற்று பகுதியில் எப்படியெல்லாம் இருந்தாச்சு. இது பண்ணுற போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த டெக்னிக்ஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மலைக்காற்று நல்லா பிரிகிறத நல்லா நீங்கள் வந்து உணரலாம். இது யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோ பேக் ப்ராப்ளம்ஸ், கம்ப்ரெஷன், ப்ரொலாப்ஸ் டிஸ்க் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்னி ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க, அப்பண்டிசைட்டிஸ் இருக்கிறவங்க, ஹெரனியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நிறைய பேர் பெரியாட்ரிக் சர்ஜரி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. வயிற்றில் வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி மெஷ் வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்கலாம் சொல்லி படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். அவங்கெல்லாம் வந்து இந்த ஆசனா பண்ணக்கூடாது. அதே மாதிரி சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த ஆசனா வந்து பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லோரும் இந்த ஆசனாவை செஞ்சு நல்ல பெனிஃபிட் ஆகலாம். அப்படி ரொம்ப வந்து உங்களால் கான்ட்ராக்ட் பண்ண முடியல, நமக்கு நிறைய தொப்பை இருக்குது அப்படின்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆசனாவை ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபெக்டாக கொஞ்சம் கொண்டு வரலாம். மீண்டும் ஒரு ஆசனத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.